ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்விக்கான பதிலை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே இப்போ வந்து ட்ரைன் அவுட்டாக இருப்பீங்க. சில பேர் வந்து முடியலடாப்பா, முடிச்சு விட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஒன்று, நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, இல்லை நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா பண்ணால் மெயின்ஸ் நோக்கி போங்க. நல்லா பண்ணாட்டி வேறு ஒரு ரூட் எடுத்து அதை நோக்கி போங்க. நம்ம சரியாக படிக்காதனால மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம போய் ஒரு லெவலில் நிற்கிறோம். இனி போக போக தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். நம்ம லெவல்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி எவ்வளோ நம்மளால் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோமா, ஸ்பெஷலாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த ரெண்டும் வந்து இனி வரப்போகிற நாட்களில் என்னெல்லாம் வரப்போகுது அதை பற்றின ஃபுல் வீடியோஸ் இதில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அதோட நோக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து நம்ம இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 160 கொஸ்டின் அபோவ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக வெளியிட்டுருவாங்க. அது வந்த பிறகு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு 160 அபோவ் இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2, 2A நமக்கு தனித்தனியாக நடக்க போகுது, நமக்கு நல்லாவே தெரியும். அதில் குரூப் 2 வந்து மெயின்ஸ் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வந்து அதை படிக்க போகிறோம். அந்த 7 யூனிட்ஸும் வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஜென்ரலாக இப்போ பார்த்துக்கலாம். ஒரு 40 மார்க்ஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாலையும், தமிழ்நாடு கல்ச்சரில் 30 மார்க்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ தவிர்த்துருங்க. சோஷியல் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ் இன் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸில் டச் பண்ண ஒரு டாபிக் தான். அதான் சொல்ல வரேன். இந்த 6 டாப்பிக்குமே ப்ரிலிம்ஸில் டச் பண்ணதாக இருக்கும். இந்த சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 50 மார்க்ஸ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளோட லிமிட்டேஷன் தாண்டி நம்ம ப்ரிப்பரேஷனை போட்டு அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேர்ட் யூனிட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க 7 யூனிட்டுமே நான் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்ததாக தான் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சுட்டு கொஞ்சம் 11th 12th கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக நிறையா புக்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் புக்ஸ் வச்சு படிச்சிட்டோம்னா முடிஞ்சு. இதில் 5th யூனிட்டும் 3rd யூனிட்டும் வந்து அதிகப்படியான மார்க்ஸாக இருக்குது, 60, 15. ஸோ நம்ம அதை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு இது நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் அது தனியாக நடத்துவாங்க இல்லையா, அதில் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு பிரிச்சுட்டு லாங்குவேஜ் பார்ட்டாகவும் சியாவும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து பியாவும், அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா நம்ம 10th வரை நம்ம என்ன பேஸ் வச்சு படிச்சிருக்கோமோ அதை தான் படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம ப்ரிலிம்ஸுக்கு, அதை நம்ம திருப்பி வந்து படிக்கணும். அது போக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம 11th 12th புக்ஸ் வந்து நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ் வந்து சப்டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி இதில் நான் வந்து மெயின் என்ன மாதிரி பேட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். சப்டாபிக்கோட ஃபுல் சிலபஸ் வந்து இருக்கும் நமக்கு. அதை எடுத்து நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை. இல்லை நான் வந்து 160 வாங்கலை, இஃப் நாட் அப்படின்னா டிஎன்பிசியோட நியூ பிளானர் எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 4 வந்து கண்டிப்பாக இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்து இருக்கும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் யூபிஎஸ்சி மாதிரியே இயர்லி ஒன்ஸ் வந்து குரூப் 1 கண்டிப்பாக கட்டாயம் கொண்டு வந்துடுவாங்க. குரூப் 4 வந்து ஏன் வரும் அப்படின்ற காரணம் என்னென்னா, அந்த நியூஸ் பேப்பரில் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒரு நியூஸ் பேப்பரோட நமக்கு ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. என்னென்னா ஒரு 18,000 இயர்லி வந்து நமக்கு போஸ்டிங் இருக்குது, அதை நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு டிஎன்பிசி ஹெட் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸோ கண்டிப்பாக குரூப் 4 வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம குரூப் 1 அண்ட் குரூப் 4 வந்து கட்டாயம் இருக்க போது 2025ல். இப்போ இருந்தே அதுக்கு வந்து நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக ஒரு பிளானை போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த 18,000 வேக்கன்சியை வந்து எதில் வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க, எப்படி வேணால் போடுவாங்க. கண்டிப்பாக குரூப் 2 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு சொல்லணும். இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர் கழித்து தான் குரூப் 2 வரும். ஆனால் குரூப் 1ம் குரூப் 4ம் வந்து கட்டாயம் வரும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எங்கே நீங்கள் வந்து எதுலேருந்து விட்டீங்களோ அதுலேருந்து திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் வரும்போது செம்மையாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்.
ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னென்ன வேறு ஸ்டேட் லெவலில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டேட் லெவல் எக்ஸாம்னால் தமிழ்நாடுக்குள்ளே இப்போ அடுத்ததாக வந்து என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் வேறு என்ன போர்டில் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். வேறு என்ன நடக்க போகிறாங்கன்னா, ஸ்டேட் லெவலில் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு இருக்கு இல்லையா, அதில் டெட்டும் பிஜிடிஆர்பி வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பேப்பரில் ஒரு லாஸ்ட் வீக் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில் இல்லை நவம்பரோட பிகினிங்லேயோ கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. டெட்டு வந்து கண்டிப்பாக நடத்த போகிறாங்க, பிஜிடிஆர்பி வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதனால நம்ம வந்து டிஆர்பி கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிஎன்பிசி வேண்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி டெட் எலிஜிபிலிட்டி டிஆர்பி எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நவம்பர் மந்த் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஒரு 2 months 3 monthsல அப்படியே எக்ஸாமும் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி இதை வந்து உறுதியாக சொல்கிறோன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு இதே மாதிரி நமக்கு அந்த பிளானர் கொடுத்துருந்தாங்க. அதில் டெட் எக்ஸாம் வந்து நடத்துகிறதாவும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. எப்போனா ஏப்ரல் மேலே நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு அது தள்ளி போய் இப்போ வந்து நாங்கள் கண்டிப்பாக நவம்பர் மந்த் நடத்துவோம் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்துடும். நடத்தணுன்ற ஒரு ரூல்ஸும் இருக்குது. மந்த்லி நீங்கள் அதாவது இயர்லி நடத்தி ஆகணும் அப்படின்ற ரூல்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்க போகிற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பேப்பர் 1ம் 6 to 12th வரை எடுக்க போகிறவங்களுக்கு பேப்பர் 2வும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேட்டர்னாக. அதில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும் மேக்ஸிமம். என்னென்னா பேப்பர் 1ல் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கும், அதே மாதிரி பேப்பர் 2லையும் சைக்காலஜி நமக்கு இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் வந்து 2லையுமே கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக படித்தாகணும். அடுத்து இங்கிலீஷ் பேப்பர் 1 இருக்கும். இப்போ வந்து மேலே பேப்பர் 1 எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸ் என்வரான்மெண்ட் ஸ்டடீஸோடு முடிஞ்சிடும். இங்கே வந்து அப்படி இருக்காது, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் வந்து இப்போ மேக்ஸ் டீச்சர்னால் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் டீச்சர்ஸ்னால் வந்து நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் அந்த 3 சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 150 மார்க்குக்கு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஈக்குவலாக 30 பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் வந்து 60 மார்க்ஸ்க்கு இருக்கும் பேப்பர் 2ல் மட்டும். ஸோ மொத்தமாக வந்து 150 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதே மாதிரி தான் சமச்சீர் புக்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதுலேயுமே பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. 6 to 12th இருக்க சமச்சீர் புக்ஸை நம்ம படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் டெட் எக்ஸாமோடது. பிஜிடிஆர்பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணுறதுக்கு நம்ம பிஜிடிஆர்பி படிக்க வேண்டியதாக இருக்கும், எழுத வேண்டியதாக இருக்கும், எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து 150 மார்க்ஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். எல்லாமே ஈச் கொஸ்டின் வந்து 1 மார்க் கண்டெயின் ஆகும். கேண்டிடேட் வந்து 3 hours எழுதுகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ் வந்து. இப்போ என்னென்னா நம்ம மெயின் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும், சோஷியல் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு தான் அதிகமான மார்க்ஸ் 110 மார்க்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ்க்குள்ளே நமக்கு எல்லா மற்ற சப்ஜெக்ட்லாம் வர மாதிரி இருக்கும். எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து ஒரு 30 மார்க்ஸ் வர மாதிரி இருக்கும். சேம் 150 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து 110 வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஈஸியாக பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிட்டு நேரடியாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ பிஜிடிஆர்பி வரப்போகிறதா சொல்கிறாங்க. எது வந்து இப்போ போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இன்னுமே நடத்தாமல் இருக்கிறது விஷயம் என்னென்னா, செட் எக்ஸாமும் டிஆர்பி காலேஜ் ப்ரொஃபஸர் எக்ஸாமும் நமக்கு வந்து எக்ஸாம்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி டேட்லாம் வந்து ஹால் டிக்கெட்லாம் வந்த பிறகு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ வரை எதுவுமே வரலை. அது நடத்தலாம், மேபி நடத்தாமல் போகலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் நான் ஆகணும் அப்படின்னு ஆசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரிப்பேர், அவ்வளோதான் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வரும்போது நம்ம வந்து ஒரு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி போகிற அளவு நம்ம வந்து தள்ளி போச்சுன்னா நம்ம சந்தோஷப்படணும். எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகுதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ டிஆர்பி போர்டில் நம்ம என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இதில் நீங்கள் சூஸ் பண்ணி டெட்டா டிஆர்பியா இல்லை காலேஜ் ப்ரொஃபஸரான்னு சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க.
அப்புறம் லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானரில் நம்ம இப்போ மிச்சமாக இருக்கிற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 3 எக்ஸாம் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக போஸ்ட் கிராஜுவேட் லெவலில், இன்னொன்று வந்து டிப்ளமோ லெவலில் கொடுத்துருந்தாங்க. அது போக இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்தது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. இந்த 3 எக்ஸாம் தான் நமக்கு கடைசியாக நடக்க போகிற எக்ஸாம்ஸ். இது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு டிசம்பர் எண்டில் நமக்கு நியூ பிளானர் வந்து ரிவைஸ் பிளானர் இல்லை வந்து ஃப்ரெஷ் பிளானராக வந்து நமக்கு வந்து வரும். 2025 பிளானர் வரும். இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க வேறு எதையுமே யோசிக்காமல் டிஎன்பிசி குரூப் 2 வந்து போயிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து ஒரு வைரத்தை வேட்டையாட போகிறோம்னா பாதி தூரம் போயிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, மீதி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அந்த வைரம் கிடச்சிடும் சொல்கிற மாதிரி இது ஃபுல்லாக உட்காந்து இந்த 3 எக்ஸாமில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க உட்காந்து நல்லா அவங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை பொட்டன்ஷியலாக போட்டு அந்த இழந்த ஒரு குரூப் 2 போயிடுச்சேன்ற அந்த இழப்பை இதில் போட்டு நீங்கள் வந்து வின் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. அதுதான் மெயினாக முக்கியமானது. இந்த 3 எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வந்துடும். அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, டைம் டேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா டிசம்பர் எண்டில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளானர் கிடைக்கும். அந்த பிளானரில் குரூப் 4 கண்டிப்பாக இருக்கும், குரூப் 1 கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதில் ஒரு 4 டிவிஷனுங்க. ஒன்று வந்து யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங். இந்த 4 டிவிஷன் தான் நம்ம முக்கியமாக எல்லோரும் எழுதுறது, எல்லோரும் வந்து வேணும்னு ஆசைப்படுற எக்ஸாம்ஸ் இது. அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாம், எஸ்பிஐயில் பிஓ எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ அதில் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2000+ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது வரப்போகுது. அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 வரும். அதே மாதிரி தான் பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு 65,000 to 68,000 கிட்ட வந்து மந்த்லி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பேங்கிங் செக்டர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து இன்னும் இந்த எண்டில் இந்த செப்டம்பர் எண்டு இல்லாட்டி அக்டோபர் 1 வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம் தான் ஆர்ஆர்பி எக்ஸாம். என்சிபிடி எக்ஸாம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வந்துருச்சு நோட்டிஃபிகேஷனும். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் கிராஜுவேட் போஸ்ட், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுன்னு 2 நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் கிராஜுவேட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 88,000 அரௌண்ட் இருக்குது. அடுத்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வந்து 3,445 போஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்னால் 12th குவாலிஃபிகேஷனில் நமக்கு எழுதுறது. யார் 12th முடிச்சிருக்காங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் லெவலில் வந்து நம்ம டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் இதுவுமே. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும். அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் நமக்கு. ஸ்கில் டெஸ்ட்டுனால் நமக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நம்ம அந்த டைமிங்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். டைப்பிங் டெஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது தான். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் அது முடிச்சுட்டு அந்த 3 ஸ்டேஜும் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அடுத்து. லாஸ்ட் எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி 2017 தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் இப்போ நடத்த போகிறாங்க. என்னென்னா இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை, எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணலை, அப்ளிகேஷன்லேயே வந்து சென்டர் மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து நம்ம இன்னும் நிறைய டைம் இருக்குது நமக்கு. என்சிபிடி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறதுக்கு டைமிங் நிறையா இருக்கிறதுனால துணிஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் என்னென்ன ஆர்ஆர்பி சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 436 வேக்கன்சி இருக்குது. ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தில் 174 வேக்கன்சி இருக்குது. இப்போ திருவனந்தபுரம் நம்ம ஏன் வந்து சொல்கிறோன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குள்ளே வர்ற அந்த ஆர்ஆர்பி ரயில்வே செக்டார் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சென்னை, அப்புறம் வந்து திருச்சி, நெக்ஸ்ட் வந்து சேலம் வரும். இந்த மூணு ஏரியாஸ் தான் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்குள்ளே கவர் ஆகும். ஓகேங்களா. இப்போ திருவனந்தபுரம் அப்படின்றது எதுக்கு நம்ம அப்ளை பண்ணணுன்னா, அதுக்குள்ளே வந்து மதுரை வரும். ஆர்ஆர்பி மதுரை வந்து திருவனந்தபுரத்துக்குள்ளே வரும். இது நிறைய பேர் வந்து தெரியாது. ஜஸ்ட் வந்து ஆர்ஆர்பி சென்னை மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க. திருவனந்தபுரத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது, பெஸ்ட்டு. ஸோ வந்து 2யுமே சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னுமே 2 கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் 2மே அப்ளை பண்ணுற மாதிரி வரலான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது ஓப்பன் ஆனதும், போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து அது ப்ராக்டிஸ் மூலமாக ஓவர் கம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இந்தியன் நேவி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்தியன் நேவிக்குள்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய வேக்கன்சி புதுசாக போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நேவல் போகணும், இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். அதில் ஜென்ரல் சர்வீஸில் ஒரு 56 போஸ்ட்டு, நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், லாஜிஸ்டிக், நேவல் ஆர்மெண்டன் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக, இன்ஜினியரிங் பிரான்ச் சம்மந்தமாக உள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் பிரான்ச் சம்மந்தமாக நமக்கு வேக்கன்சிஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, நம்ம என்ன கோர்ஸ் வந்து எஜுகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிஇ பிடெக் முடிச்சிருந்தோம்னா 60% மார்க்ஸ் வந்து பிஇ பிடெக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th 12th வந்து நீங்கள் 60% வாங்கியிருக்கணும், இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வேணுன்றதுக்காக அதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்லேருந்தே நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பிடெக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஇ பிடெக் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் 11th 12th வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததுலேயும் அதே தான் கொடுத்துருந்தாங்க. எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கீழே கொடுத்துட்டு 60% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th 12th 60% மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமாக முடிச்சிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம், அதுவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ எஜுகேஷன் பிரான்ச்சுன்னு கொடுத்து ஒரு செக்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த எஜுகேஷன்ற டிபார்ட்மெண்ட்குள்ளே. அதில் மெயினாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பிஎஸ்சியில் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சியில் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி பிஎஸ்சியில் மேக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி 2 கோர்ஸுமே மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் கொடுத்துருந்தாங்க. அதே தான் கீழே வந்து 10th 12th வந்து 60% மார்க்ஸோட இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஏஜ் ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும் அப்படின்றது மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. மென் அண்ட் உமன் போத் ஆர் அன்மேரிட் வந்து இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏஜ் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2000 2006 வரை அந்த ஏஜ் லிமிட் கொடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சில போஸ்டிங்க்கு வந்து 2000 கொடுத்துருப்பாங்க, சில போஸ்டிங் வந்து 2006 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 2000க்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், 2006க்குள்ளே வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து நேவல் அந்த எஸ்எஸ்சி ரெக்குயர்மெண்ட். அடுத்து எல்லாரோட ட்ரீம் ரெக்குயர்மெண்ட், அதாவது அந்த போகணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம், நம்மளால் முடியாதா அப்படின்றத நினப்பு இருக்கிற, எய்ம் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது எல்லாமே யூபிஎஸ்சி தான், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். இப்போ 2025 வந்து பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமான்னு நிறையா பேர் ஒரு துடிப்பாக இருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னொன்று என்னென்னா, குரூப் 1 யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணால் குரூப் 1 ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. பட் அது யூபிஎஸ்சி படிக்காமலே குரூப் 1 கிளியர் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. பட்டு அது படிச்சுட்டு யூபிஎஸ்சி முடியாமல் குரூப் 1 கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல டைம் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து பொறுமையாக நிதானமாக ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0லேருந்து ஆரம்பித்து போகிறதுக்கான கரெக்டான டைம் இது. குரூப் 1 சேர்ந்து நம்ம வந்து சேர்த்து கம்பைனாக படிச்சிடலாம், யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1 கம்பைன் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் ஏன்னு சொன்னேன்னா, பிளானர் அதே தான். யூபிஎஸ்சியோட பிளானர் 2025 பிளானர் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஜனவரி 22 வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி மேல 25 வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அதிலே அறிவிச்சிட்டாங்க, பிளானர்லேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே போட்டிருக்கு பாருங்கள். சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடத்தும்னா 22/1/2025. அதே மாதிரி அதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியும்னா 11/2/2025 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சண்டே 25/5/2025 அப்படியே 5/5 வருது பாருங்கள். அந்த டே வந்து எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதுபடி பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து 250 days சாலிடாக நம்ம கையில் இருக்குது இப்போ இன்னையிலேருந்து. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு 100 days பிளானை போடுங்க. அதில் ஃபஸ்ட்டு 100 days நல்லா படித்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து 150 days வந்து ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் கொடுத்து பக்காவாக ரெடி ஆகி சூப்பராக போய் கிளியர் பண்ணி தட்டி தூக்கிடுங்க ப்ரிலிம்ஸை. அடுத்து மெயின்ஸை வந்து நம்ம போயிடலாம். ப்ரிலிம்ஸ் ஓரளவு நம்ம முடித்தாலே மெயின்ஸும் வந்து நம்ம அதோட சேர்த்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா முடிச்சிடலாம். அதே மாதிரி 2-3 ஸ்டேஜ் இருக்குது.
ப்ரிலிம்ஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையிலேருந்தே பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஒரு இனிஷியலாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் நான். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் மார்க் இருக்குது, இதுலேயும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து படிங்க. நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ரீட் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர், நியூஸ் பேப்பர் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி கேட்டிருக்காங்க ரெண்டையும் அப்படின்னு பண்ணி பாருங்கள். சிசாட் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியும். பேப்பர் 2 நம்ம கிளியர் பண்ணால் தான் பேப்பர் 1ஓட ஆன்சர் எடுத்து திருத்துவாங்க. ஸோ பேப்பர் 2 கிளியர் பண்ணணும்னா சிசாட்டில் இன்னும் நம்ம நல்லா நம்மளோட இன்புட்டை வந்து போடணும். நம்ம எவ்வளோ போட முடியுமோ கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்பெஷலாக ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா, யூபிஎஸ்சி சேலஞ்ச் அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொரு புக்காக எடுத்து என்சிஆர்டி புக் எடுத்து சேலஞ்ச் பண்ணி அதை தட்டி தூக்கி முடிக்க போகிறோங்க. ஸோ வந்து யூபிஎஸ்சி சேலஞ்ச் நம்ம வரப்போது படிப்போம். அந்த புக் வைஸாக வந்து நம்ம முடிப்போம். ஓகேவா? அவ்வளோதான். யூபிஎஸ்சி சேலஞ்ச் வந்து நம்ம இந்த இதில் கொண்டு வர போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு புக்காக வந்து சேலஞ்ச் பண்ணி நம்ம முடிக்கிறோம். நம்ம வந்து அதை காட்டுறோம். அதுக்காக வந்து அந்த யூபிஎஸ்சி சேலஞ்சுன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரிப்ரேஷனில் ஸ்டார்டிங் லெவலாக வச்சு நீங்கள் அதை படிச்சிடலாம். இது இல்லாமல் யூபிஎஸ்சி இல்லாமல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற அதர் எக்ஸாம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான எக்ஸாம் வந்து நெட் எக்ஸாம் தாங்க. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இயர்லி வந்து ஒரு 2 தடவை நடத்துகிறாங்க, ட்வைஸ் நடத்துகிறாங்க. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ செப்டம்பரில் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் இருக்கும். இது ஏன் முக்கியம்னா, பிஹெச்டி ஒரு ஃபெல்லோஷிப்போடு நம்ம பிஹெச்டி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட எனக்கு வேண்டாம் பிஹெச்டின்னு நினச்சா கூட நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டியாக நீங்கள் ஒரு காலேஜில் போய் இப்போதைக்கு ஒரு வேலையில் போய் உட்காந்துடலாம். நமக்கு ஒரு 25லேருந்து 35 வரைக்கும் ஒரு சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஜாப் வந்து கிடைக்கும். ப்ரைவேட் செக்டார்ஸில், ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கும். நமக்கு 25லேருந்து ஒரு 35 வரை நமக்கு ஒரு நல்ல பெரிய காலேஜ் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ நெட் எக்ஸாம் ஒரு முக்கியமான எக்ஸாம், அதுவும் வந்து வரப்போகுது. அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து இருக்குது. நமக்கு இன்னியும் வந்து கையை விட்டு எதுவும் போகலை. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அப்படின்றதுக்கு பேச்சே கிடையாது. அதுக்கு நீங்கள் போகாதீங்க. நெவர் கிவ் அப். துணிஞ்சு படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். விட்டுறாதீங்க. இந்த வீடியோவோட எண்ணில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ முடிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஸ்டார்ட் ப்ரிப்பரிங். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. டக்குன்னு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோ இப்போயே முடிச்சு விடுங்க. தேங்க்யூ. நம்ம வந்து யூபிஎஸ்சி சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் நம்ம சேனலில் இன்னி வந்து டெய்லி நியூஸஸ் இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து நம்ம எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு போவோம். தேங்க்யூ.